Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்றான் பாருங்க. ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிப நாட்களில் ஒரு பெரிய பொருத்தனை பண்றான். குவாலிட்டி டிசிஷன். இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க. குவாலிட்டி டிசிஷன் தரமான தீர்மானம். தரமான சில தீர்மானங்கள் தான் நம்மை ஆளாக்குகிறது. வாலிபல்லா இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டும். வயசானவங்க கூட கவனிக்கலாம், லேட் இல்லை. ஆனா வாலிபல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம்? ஏனோதனமா வாழ்றோமா, அல்லது வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து கர்த்தர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் நான் எனக்கு ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய, படிப்புல இருக்க வேண்டிய, வேலையில் இருக்க வேண்டிய, நான் செய்யற எல்லா காரியங்களும் இருக்க வேண்டும் என்று கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால், என்னை நடத்தினீர் என்றால் நான் உமக்கு எப்போதும் கனத்தை மரியாதையை நான் செலுத்துவேன், உம்மை நோக்கி இருப்பேன், உம்மை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட தரமான பொருத்தனைகளை பண்ணி இருக்கிறீர்களா? அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பொருத்தனைகளை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். இந்த மாற்றம் எப்படிப்பட்ட ஒரு விளைவை அவனுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறது பாருங்க. ஒண்ணு இல்லாம ஓடி வந்தவன், தனியா ஓடி வந்தவன், ஆகாரம் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, உடுக்க உட கிடைக்குமா, இடம் கிடைக்குமான்னு தவித்து கொண்டிருந்தவன், அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் வாசிக்க வேண்டும். அந்த தீர்மானம் எடுத்த பிறகு போறான் பாருங்க. 15ஆம் வசனம், 29-15. பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி மாமன் வீட்டுக்கு வர்றான். நீ என் மருமகனா இருப்பதனால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். அப்பா, இப்படிப்பட்ட ஒரு மாமனார் யாருக்குமே வாய்க்க கூடாது என்று ஊக்கமா ஜெபிக்க வேண்டும். பேச்சே இப்படி இருக்கு பாருங்க. சும்மா வேலை செய்யாத, உனக்கு நான் சம்பளம் தர்றேன், எவ்வளவு சம்பளம் கேளுங்கிறான். லாபானுக்கு 2 குமாரத்திகள். இந்த சம்பவத்தை சொன்னா கண்ணீர் விடுறதா சிரிக்கிறதா தெரியாது. 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவர் பேர் லேயாள், இளையவர் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலும் ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். சம்பளம் என்னையான்னு கேளுன்னா இவன் சொல்றான், சம்பளம் ஒண்ணு வேணாங்க, மகளை கொடுத்தீங்கன்னா போதும். எப்பேற்பட்ட மருமகன் பாருங்க. மகளை கொடுத்தீங்கன்னா போதும், 7 வருஷம் நான் வேலை செய்ய தயார், சாப்பாடு போட்டு மகளை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா போதும் எனக்கு அப்படிங்கிறான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே யாக்கோபு, இவனுக்கு பாருங்க, இவன் தான் பெரிய ஆள்னு நினைச்சான், ஏமாத்துறதுல இவனை விட பெரிய ஆள்லாம் உலகத்துல இருக்காங்கன்னு இப்பதான் பார்க்க போறான். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பெண்ணுக்காக வேலை செய்யறான். 7 வருஷ வேலை துச்சமா நினைக்கிறான். ராவும் பகலும் பின்னால சொல்றான் பாருங்க. ராத்திரில குளிர் கொல்லுது, பகல்ல வெயில் கொல்லுது. ஒரு ஆடு தொலைஞ்சு போதா நீர் என்று கேட்டு வாங்கினீர். அதனால பத்திரமா கண்ணை விழிச்சிருந்து ஒரு ஆடு கூட காணாம போகாம, குளிர் காய முடியாம, வெயில்ல ஒதுங்க முடியாம, இவ்வளவு பத்திரமா நான் பாதுகாத்தேன்னு கண்ணீர் விட்டு பின்னால சொல்றான் பாருங்க. அவ்வளவு கவனமான வேலை செஞ்சு 7 வருஷம் வேலை செஞ்சு பின்னாடி அவனுக்கு நடந்ததை பாத்தீங்கன்னா பாருங்க. 25ஆம் வசனம், காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் இப்படி செய்தீர்? காலையில தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்க, இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் பாருங்க. ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா இடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், இவன் பாருங்க, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவர் தத்துவம் பேசுறாரு, எங்க கல்ச்சர்ல எல்லாம் இப்படி வித்தியாசமா இருக்கு தம்பி. அட முன்னால சொல்லி தொலைக்க கூடாதா? இத முன்னால சொல்லியிருந்தா இவன் எஸ்கேப் ஆயிருப்பான்னு சொல்லி முதல்ல இதெல்லாம் விஷயத்தை முடிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு,
வழக்கமல்ல, இவளுடைய 7 நாள் நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய். 2வது மகளையும் உனக்கு தரேன், பரவாயில்ல, இன்னொரு 7 வருஷம் நீ வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவனுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். போதாதா, படாத பாடு பாருங்க. 14 வருஷம் விரும்பின ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு 14 வருஷம் வேலை. எவ்வளவு டெடிகேட்டடா இருந்திருக்கான் பாருங்க. இருந்து வேலை செஞ்சு கடைசியில இந்த மாமனார் எப்பேற்பட்ட ஒரு ஆளா இருந்திருப்பாரு பாருங்க. 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கடைசியில சம்பள பிரச்சனை வருது. இப்போ 31, 38 இந்த 20 வருஷ காலமா, இப்ப மொத்தம் 20 வருஷமாச்சு. 14 வருஷம் வெறும் பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு வேலை செஞ்சாச்சு. இன்னொரு 6 வருஷம் போட்டு அதுக்கு மேல மாமனாருக்கு வேலை செஞ்சாச்சு. 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. எப்பேற்பட்ட மாமனாரா இருந்திருப்பாரு பாருங்க. சாப்பிடக்கூடாது, உன்னையாலின் வெட்டி சாப்பிடக்கூடாதாக்கும், பிடிக்கக்கூடாதாக்கும், எடுக்கக்கூடாதாக்கும், அப்பேற்பட்ட கரார் பேர் வழி. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணேன். ஏதாவது மிருகம் வந்து அடிச்சு போட்டுச்சுன்னா இவன் தரணும் காசு. அந்த மாதிரி பிசினஸ்னா அந்த மாதிரி பிசினஸ் பேர் வழி போச்சுன்னா நான் உன்ட்டு தான் கேட்பேன், கொடுத்தாகணும். பீருண்டதெல்லாம் இங்க கொண்டாடாத. அப்பேற்பட்ட ஆளு. பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பாருங்க, ஏமாத்தி சம்பாரிச்சான். இங்க வந்து இப்படி போகுது. பகலிலே வெயிலும் இரவே குளிரும் என்னை பட்சித்தது, கொல்லுதுன்றான். பகலும் இரவும் அப்படி இருக்குது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். அதெல்லாம் ஒரு காரியம் கவனிக்கணும். இங்க கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சிருக்கிறான். இவன் கடினமான மாமனார் தான், ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சு கடினமான ஒரு உழைப்பை அங்கே அவன் கொடுக்கிறான். மாமனாருடைய இந்த ஆடு மாடுகளை பார்ப்பதிலும் அந்த மந்தியை பெருக்குவதிலும் அதை பாதுகாப்பதிலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் உழைக்கிறான் பாருங்க. 41ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உடைய குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். தமிழ்ல சரியா வரல பாருங்க. அது என்னவா, 10 முறை இவனை டீப்ரமோட் பண்ணியிருக்கான். ஒரு சம்பளம் சொல்றது, அப்புறம் அடுத்த நாள் வேற சம்பளம் சொல்றது. அப்படியா சொன்னேன்? நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே. நான் 2000 ரூபாய் சொல்லல, 1500 தான் யோசித்துக்கிட்டு இருந்தேன் நானு. அப்படிப்பட்ட ஆள் இந்த லாபான். 10 முறை என் சம்பளத்தை மாத்தினீர். எவ்வளவு ஒரு கடினமான ஒரு ஆள் பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாத்தி இப்படி உபத்திரவப்பட்டு 20 வருஷம் இந்த ஆள்கிட்ட வாழ்ந்திருக்கிறான். இப்படி வாழ்ந்து விட்டு கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்னு பாருங்க. அதாவது என்ன இங்க பார்க்கிறீர்கள் சொன்னா, இந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் போறாரு. சொல்லிட்டாரு, இந்த பூமியை உனக்கு தர்றேன், உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளு கொப்பாக நான் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய மனுஷனாக்குவேன் அப்படின்னா கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு. இவனும் சொல்லிட்டான், கர்த்தாவே எனக்கு உன்ன ஆகாரமும் உடுக்க உடையும் எனக்கு பாதுகாப்பு நீர் கொடுத்து என்னை காப்பாத்து நீர் என்றால், எனக்கு நல்லது செய்தீர் என்றால் நான் 10ல் உமக்கு ஒரு பங்கு தருவேன், கனம் பண்ணுவேன், நீர் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணமா இருக்கிற என்பதை அங்கீகரிப்பேன்னு ஒரு பொருத்தனையும் கர்த்தரிடத்துல பண்ணிட்டான். கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை எப்படி காப்பாத்துகிறார் என்று பார்ப்போம். 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளுடைய பொலியும் கடாக்களையும் கலப்பு நிறம் புள்ளியும் வரியும் உள்ளவளாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். பாருங்க, இந்த உலகத்துல பொல்லாத மனுஷர்கள் நிறைஞ்ச உலகம். உலகத்துல லேசா நினைச்ச கூடாது. நீங்க உலகத்துல கவுக்கிறதுக்குனே ஆட்கள் இருக்காங்க. இந்த லாபான் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு வாய்க்காம இருக்கலாம், வாய்க்க கூடாது. ஆனா இந்த லாபான் மாதிரி சில முதலாளிகள் வாய்ச்சிருக்கிறாங்க சிலருக்கு. பல லாபான்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த லாபான போலவும் இந்த லாபானை விட மோசமான ஆட்களாகவும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் உங்களை கட் பண்ணி, எப்படியெல்லாம் உங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி, எப்படியெல்லாம் கவுத்து, எப்படியெல்லாம் உங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்கணும், பைசா இல்லாம தம்புடி இல்லாம ஆக்கணும்னு சொல்லி என்னவெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணுகிற சூப்பர்வைசர்ஸும் ஆபீசர்ஸும் முதலாளிகளும் உங்களுக்கு மேற்பார்வையிடுகிறவர்களும் அப்படிப்பட்டவர்களாம் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகமாக தான் இது இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் காண்றாருன்னு. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள், எழும்புகிற ஆயுதங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷர்கள், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று எத்தனித்து உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள், இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள்.
அப்பதான் உள்ளத்துல இருக்க கலக்கம் எல்லாம் நீங்கும். மனுஷன் நம்மளை கெடுத்து விட முடியாது, மனுஷன் நம்மளை தரமட்டம் ஆக்கிட முடியாது, மனுஷன் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டு விட்டால், திட்டம் போட்டார்னா, அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிட்டார்னா, இந்த உலகத்துல எந்த மனுஷனாலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. கர்த்தர் சொல்ற, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவனுக்கு வச்சுக்கிட்டே இருக்கேன், நான் லாபானுக்கு இருநி, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நான் பார்க்கலன்னு நினைக்காத, பார்த்து கொண்டே இருக்கிறேன்றார். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, ஞாபகம் இருக்கா? தூணுக்கு அபிஷேகம் பண்ணி கர்த்தரிடத்துல பொருத்தனை பண்ணான். அதை சொல்றார் கர்த்தர், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து, அதாவது ஞாபகப்படுத்துறார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண இல்லையா அன்னைக்கு, ஞாபகம் வைத்துக்கோ, நான் தான். இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் நினைத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். பாருங்க எப்படி ஒரு இதை வாசிக்கிறோம் பாருங்க. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். வாசிக்கிறேன் 7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். பெண்டாட்டிகிட்ட அழுகுறான் பாருங்க. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. உங்க அப்பா என்னென்னமோ செஞ்சாரு, என்ன பண்றதுக்கு, ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு பார்த்தார், ஆனா தேவன் இடம் கொடுக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு அவன் தீங்கு செய்ய இடம் கொடுக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கணும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டாருன்னு? இதெல்லாம் கவனிக்கணும் பாருங்க. வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய ஒரு விடுதலையின் வார்த்தையா இருக்கிறது. தேவன் இடம் கொடுக்க மாட்டார். யாரோ நம்மளை ஏறி மிதிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. உங்க அப்பா எல்லாம் பண்ணார், ஆனா இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உனக்கு சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்ன போது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இது ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. சொல்றான், சரிப்பா செட்டில் பண்ணி உன்னை அனுப்புறேன். எப்படி அனுப்ப போறேன்னா சொல்றான், அவன் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஷெப்பர்ட் பாருங்க, நிறைய இந்த ஆடு மாடுகள்லாம் வச்சு பழக்கப்பட்டவன். அவனுக்கு தெரியும் புள்ளி உள்ளதெல்லாம் போடாது ஆடுன்னு, எப்போ அபூர்வமா நடக்கிறது, ஏதோ 1-2 போடும் 100க்கு. பார்த்தான், புள்ளி உள்ளதெல்லாம் நீ எடுத்துக்கொண்டான். லாபான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் பாருங்க. அவன் புள்ளி உள்ளதா பிறந்தா நீ எடுத்துக்க, பொண்ணையும் கொடுத்துட்டு இவ்வளவு உபத்திரமும் கொடுக்குறான். புள்ளி உள்ளதெல்லாம் நீ எடுத்துக்கானே. அவன் புள்ளி உள்ளதெல்லாம் எடுத்துக்கன்னு சொன்ன பிறகு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது பாருங்க. அவனுக்கு புள்ளி உள்ளதா பிறக்குது. இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, புள்ளி உள்ளதா எடுத்துக்க. நான் சொல்றேன், நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். புள்ளி உள்ளதா பிறக்க போகுதுன்னு. புள்ளி உள்ளதா பிறக்குது. அவன் பாக்குறான், ஐயோ நில்லு நில்லு நில்லு, புள்ளி உள்ளது இல்ல, வரி வரியா இருந்தா நீ எடுத்துக்கங்கிறான். இப்ப ஏன்னா எல்லாம் புள்ளி உள்ளியா போடுது. வரி வரியா போட்டா எடுத்துக்கன்னு சொன்னோன்னே எல்லாம் வரி வரியா பிறக்குது. எல்லாம் ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலம் அவனுக்கு வந்து சேருகிறது. தேவனாகிய கர்த்தர், எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கிற கர்த்தர், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி இருக்கிறது. ஐஸ்வர்யம் ஆக்க வேண்டும் என்று வச்சிட்டார் மனசு. அவனை நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் மனசு வச்சிட்டார். இவனை கெடுக்கிறதுக்கு எப்பேற்பட்ட எத்தனும் இந்த உலகத்துல எழும்ப முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ புள்ளி உள்ளதை எடுத்துக்கன்னா புள்ளி உள்ளதுதான் பிறக்கும், வரி உள்ளதை எடுத்துக்கன்னா வரி உள்ளது, சவப்பு பிறக்கணும்னா சவப்பு பிறக்கும். அப்படி அற்புதம் பண்ணுவேன் நான் என்றார் கர்த்தர். இவனுக்காக நான் இருக்கிறேன், இவனுக்கு ஒத்தாசையும் அனுகூலம் நான் செய்ய போகிறேன், இவனுக்கு வானத்தின் பலகனில திறகு ஆசீர்வாதத்தின் பேர கொட்ட போகிறேன். ஏனென்றால் இவன் என்னை கனம் பண்ணுகிற மனுஷன், என்னிடத்துல பொருத்தனை பண்ணி இருக்கிறான். கர்த்தாவே எனக்கு ஆசீர்வாதத்தை, எனக்கு உடுக்க உடையும் உண்ண ஆகாரத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தேன், தாப்பன் வீட்டுக்கு திருப்பி கொண்டு செல்வீர் என்றால் நான் உண்மை கனம் பண்ணுவேன், 10ல் 1 உமக்கு தருவேன், உம்மிடத்துல தான் எல்லாம் வருது என்பதை வாழ்நாள் முழுக்க நான் அங்கீகரிப்பேன் என்று பொருத்தனை பண்ணின மனுஷனுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து அற்புதங்களையும் ஒத்தாசையும் அனுகூலத்தையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். இருக்கீங்களா? தனிப்பட்ட முறையிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை அனுபவித்த ஒருவனாய் நான் பேசுகிறேன். ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். இதை வேலை இந்த புள்ளி உள்ளதெல்லாம் போடும் போது அப்படியே ரசிச்சு வாசிக்கிறேன் நான். எனக்கு தெரியும் அது என்னன்னு. புள்ளி உள்ளது போடும், கண்டிப்பா எனக்கு போட்டிருக்குது. வரி உள்ளதெல்லாம் போடணும்னா கண்டிப்பா வரி உள்ளது போடும். யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். உலகத்தில் பாடுபடுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், பல சிக்கல்ல மாட்டிக்கொண்டு பலருடைய இம்சை தாங்காம இந்த உலகத்துல என்ன இப்படி என்ன கெடுக்கிறாங்களே, இப்படி என்ன ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிறார்களே, என்ன இப்படி மோசம் பண்ணுகிறார்களே என்று எண்ணிக்கொள்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உண்மை முத்தமாய் உங்கள் வேலையை செய்யுங்கள்.
தேவனுக்கு முன்பாக உண்மை முத்தமா நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல சரியான தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தருக்காக சரியான தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தருக்கு என்று வாழ வேண்டும், கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்துல தான் எல்லாம் வருகிறது என்கிறதே நான் வாழ்நாள் முழுக்க அங்கீகரிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை உங்கள் வாழ்நாளில் எடுங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட தரமான தீர்மானத்தை எடுத்து அந்த தரமான தீர்மானங்களை உங்களுடைய வாழ்க்கையின் கொள்கையாக வைத்துக் கொள்வீர்கள் என்றால், அப்படியே வாழ்ந்தீர்கள் என்றால், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட எத்தனும் எல்லாம் சேர்ந்து வந்தாலும் உங்களை கெடுக்கவே முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்கள், ஒத்தாசைகள், அற்புதங்கள் பொருளாதாரத்திலே உங்களுக்கு நடக்கும். தேவதூதன் சொல்றாரு பாருங்க, கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவளா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தேவதூதன் செழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, ப்ராஸ்பரிட்டி தேவதூதன் இவர். அவர் சொல்றாரு, எப்பா நீ நல்லா இருக்கிறபடியா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க, கண்களை ஏறெடுத்து பார், என்ன மாதிரி பிறக்கணுமோ அப்பேற்பட்ட ஆடுகளோடு இது சேருகிறது, அப்படிதான் பிறக்க போகிறது என்று அங்கே அவனுக்கு சொல்லப்படுகிறது. எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று எண்ணி பாருங்கள். 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. நம்புறீங்களா? நல்லா தான் சொல்லுங்களேன், விருத்தி அடைந்து. சிலர் சொல்றாங்க கோயிலாங்க இது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதான் சொல்லி தேவதூதன் அதான் சொன்னாரு. தேவதூதன் நீ பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாவது சகோதரனே பரலோகத்துக்கு ஆயத்தப்படுன்னு சொல்ல. உன் ஆடு மாடுகளை பற்றி அந்த விவரம்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இவன் பண்ணதெல்லாம் உனக்கு புள்ளி போடுன்னா உனக்கு புள்ளி தான் போடும், வரி போடுன்னா உனக்கு வரி தான் போடும், அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு தேவதூதன். உன்னுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும், உன்னுடைய எல்லா பொருளாதாரமும் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஆசீர்வாதமா வரும்படியாக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி தான் தேவதூதன் பேசுறாரு. தேவதூதன் சும்மா பேசல, பரலோகத்திலிருந்து தேவன் அப்படி ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கிறார் தேவதூதன்ட்ட. சொல்லிட்டு வா போய் அவன்கிட்ட. இருக்கீங்களா? இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகளும் கழுதைகளும் உடையவன் ஆனான். உங்களுக்கு தெரியும் கடைசியில் எப்படி போய் திரும்ப தகப்பனிடத்தில் சேரும்போது 2 பரிவாரங்களா பிரிக்கிறான். ஏன்னா இது ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி வழியில் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு 2 பரிவாரங்களாக பிரிக்கிறான். அருமையானவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். யோசேப்பு குறித்து சில காரியங்களை சொன்னேன், அதுலயும் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. யோசேப்புக்கு பல வர்ண சட்டைய தகப்பன் தன்னுடைய அன்பினால தச்சு போட்ட உடனே மற்றவர்களுக்கெல்லாம் பொறாம பாருங்க. அவங்க நினைச்சாங்க தகப்பன் இடத்துல இருந்து எப்படியாவது பிரிச்சுட்டா போதும், தகப்பன் தானே இவருக்கு எல்லாம் கொடுக்குறாரு, தகப்பன் தானே நல்ல நல்ல சட்டை வாங்கி போடுறாரு இவருக்கு. தகப்பன் போடலைங்க. வேதம் சொல்லுது, லீலி புஷ்பங்களை பாருங்கள், சாலமோன் அவன் ராஜாவா இருந்து பெரிய ஆடம்பரத்துல வாழ்ந்த ராஜா, அவன் கூட அப்படி உடுத்துனது இல்லையா அவன் லீலி புஷ்பங்களை. கர்த்தர் அவைகளை அப்படி உடுத்து விக்கிறார். இப்படி லீலி புஷ்பங்களை உடுத்து விக்கிற கர்த்தர் யோசேப்புக்கு உடுத்து விக்கவன் தீர்மானம் பண்ணி அவனுடைய தகப்பனுடைய உள்ளத்திலே அவனுக்கு ஒரு பெரிய தயவு கொடுத்து, அந்த தகப்பன் அவனை அவ்வளவா நேசிக்கிறான், அவனுக்கு அதனால அவன் உடுத்தி வச்சான். கர்த்தர் தான் ஆதாரம், தகப்பன் ஒரு மீன்ஸ். இருக்கீங்களா? இவங்களுக்கெல்லாம் அப்பா மேல கோபம் பாருங்க. அப்பா அவனுக்கு மட்டும் செய்யறாரு, அவனுக்கு கலர் கலரா செஞ்சு போட்டிருக்காரு. புட்டி அவனை அப்படி சொல்லி சட்டையெல்லாம் கழட்டி விட்டுட்டு குழியில தூக்கி தள்ளி போட்டாங்க. அவங்களுடைய எண்ணம் ஒரே எண்ணம் என்ன, அப்பாவிட்ட இருந்து இவனை பிரிச்சுட்டா, இவனை அனாதை ஆக்கிட்டாங்க, துரத்தி விட்டுட்டா, காணாம போக பண்ணிட்டா, இவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவான்னு. அவளுக்கு ஒரு காரியம் புரியல, அப்பா இல்ல ஆதாரம், பரலோகத்துல இன்னொரு அப்பா இருக்கிறாரு. இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? ஆகவே இந்த உலகத்திலேயே இப்படி வாழ கத்துக்க வேணும். அப்பாவை நம்பியே வாழக்கூடாது. பரலோகத்துல இந்த அப்பாவோட பெரிய அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறாருன்னு இயேசு சொல்றாரு. அந்த பரலோக பிதாவை அறிந்து கொள்ள வேணும். அப்பாவையே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தா, அப்பா போனோன்னு என்ன சொல்றாங்க, அப்பா எல்லாமே எனக்கு வாழ்க்கையே கிடையாது, அப்பா போனது எல்லாம் போச்சு. அப்பா போனது எல்லாம் போல, அப்பா போனாலும் பரலோகத்தில் ஒரு அப்பா இருக்கிறார். அதை இப்பவே கத்துக்கணும். இப்பவே கத்துக்கிட்டு அந்த பரலோகத்தில் இருக்கிற அப்பாவை நம்பி, அந்த பரலோகத்தில் இருக்க அப்பா மேல கண்ணை வைத்து, அந்த பரலோகத்தில் இருக்க அப்பாவிட்ட கையை நீட்டி, அந்த பரலோகத்தில் இருக்க அப்பாவை நம்பி வாழ்ந்தால் வாழ்க்கையில ஏமாற்றமே இருக்க முடியாது. பரலோகத்தில் இருக்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பூலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு கொடுத்துடக்கூடாது. சிலர் சொல்றாங்க, கணவன் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வாழ்க்கையே கிடையாது, அவர் தான் எனக்கு ஆதாரம்,
அவர் உங்களுக்கு ஆதாரம் இல்லை, அவர் உங்களுக்கு மீன்ஸ். அவர் போய் சம்பாதிக்கிறாரு, கொண்டாடுறாரு, குடும்பம் நடக்குது, மீன்ஸ். கர்த்தர் இப்போ அதை ஒரு மீன்ஸா வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ஆதாரம் அது கிடையாது. ஆதாரம் யார்? கர்த்தர். மீன்ஸ் சில நேரத்துல இல்லாம போயிடலாம், ஆனா ஆதாரம் என்றைக்குமே நிலை நிற்கிற ஆதாரம். இருக்கீங்களா? அப்ப வாழ்க்கையில ஏமாற்றமே உண்டாக முடியாது. வாழ்க்கையில ஆறுதலற்ற கண்ணீரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்படவே முடியாது ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு. ஏனென்றால் பரலோக பிதாதான் தகப்பன், பரலோக பிதாதான் என்னுடைய கணவனுக்கு மேலாக ஒரு பெரிய ஆதாரமா இருக்கிறார். அவர் தான் என்னை போஷிக்கிறவர், இயேசு ராஜா தான் என்னை காக்கிறவர் என்கிற அந்த ஆழமான ஒரு அறிவு நமக்கு உண்டாகணும். அவர் தான் ஆதாரம். இந்த உலகத்தில் தற்சமயம் உங்களுக்கு புருஷ ஆதாரமா இருக்கலாம், தகப்பன் ஆதாரமா இருக்கலாம், தாய் ஆதாரமா இருக்கலாம், வேலை ஆதாரமா இருக்கலாம், இப்போ கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஆனால் அவையெல்லாம் ஆதாரம் கிடையாது. அவைகள் எல்லாம் ஒரு வழிதான். இவையெல்லாம் ஆதாரமா இருக்க முடியாது, ஆதாரம் ஆக்கி கொள்ளக்கூடாது. யார் ஆதாரம்? தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அதனால்தான் அவனை தூக்கி குழிவுள்ள போட்ட உடனே அங்க செத்து போகல, அங்கிருந்து வெளியே வருகிறான், போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அந்த வீட்டுக்கே தலைவனாகிறான். அங்கிருந்து ஒரு பிரச்சனை வருது, அங்க திரும்பவும் கெடுக்க பாக்குறாங்க பாருங்க, சிறைச்சாலைக்கு அனுப்புறாங்க. சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சு அந்த ராஜாவுக்கு அன்னைக்கு பூரா ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த ஆளுக்கு தூக்கமே வரல. இதுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு இவனை கூப்பிட்டு வந்து கடைசியில் இவன் அர்த்தம் சொன்னோன்னு ஓவர் நைட் இவன் அப்படியே தேசத்துக்கே பெரிய அதிபதி ஆயிடுறான். இந்த எகிப்து தேசத்துக்கு, இந்த பார்வோன் ராஜாவுக்கு அப்பனாக என்ன வச்சிருக்கிறார் கர்த்தர் சொல்றான். இந்த தேசத்து மக்களுக்கு கர்த்தனாகவும் இந்த தேசத்துக்கு அதிபதியாகவும் இந்த பார்வோனுக்கு தகப்பனாகவும் கர்த்தரனை ஏற்படுத்தினார் என்று சொல்கிறான். இருக்கீங்களா? கர்த்தர் புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், ஒன்றுமில்லாமையிலிருந்து உயரத்துக்கு தூக்குகிறவர் கர்த்தர். இருக்கீங்களா?